நாங்கள் ஒசூர்லேருந்து எஸ்டிஆர்ஆர் ரோடு ஃபார்மர்ஸ் இங்கே வந்து கலெக்டர் பார்க்கறதுக்காக இன்னைக்கு இங்கே வந்தோம். எங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, ஆர்பிட்டேஷனுக்கு ஒரு 32 பேர் இன்னைக்கு என்கொயரி கூப்பிட்டுருந்தார் சாரு. கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்க எழுப்பிடி தொகை வந்து ஏற்கனவே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதிகமாக கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறோம். அது எந்த அளவுக்கு டிசிஷன் எடுக்கிறாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் மேடம் வந்துட்டு ஒரு 77லேருந்து 80% வரைக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சார் நாலேஜுக்கு அதை கொண்டு போயிருக்கிறோம். அது அடுத்தது சார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். அதை விட்டு இன்னொன்று அடுத்தது வந்துட்டு மோர்னப்பள்ளியில் அடிஷ்னல் ரோடுக்கு லேண்ட் எடுத்திருக்காங்க. அந்த அடிஷ்னல் பையில அவார்டே வந்திருக்கு. அதுல ஒரு சர்வே நம்பர் 674 அந்த சர்வே நம்பர் ஃபுல்லா ஒரு 10 சப்டிவிஷன் இருக்கு. 10 சப்டிவிஷனுமே அவார்டு வந்து தப்பா பண்ணிட்டாங்க. அது வந்து கைட்லைன் வேல்யூ அது சிஸ்டம்ல தப்பா இருக்குன்ட்டு நாங்க வந்து கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலா ஸ்கொயர் ஃபீட் 1300 ரேட் இருக்கு. ஆனா ஏக்கரா 8 லட்சம் ரூபாய்ன்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து சாரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். அவார்டு கேன்சல் பண்ணி மறுபடியும் எங்களுக்கு அந்த ரேட் கொடுக்கணுன்றது கொண்டு போயிருக்கிறோம். அதுக்கடுத்து இன்னொரு கோரிக்கை வந்து இந்த பந்தல் போடுவாங்க வெஜிடபிள்ஸ் வளர்க்கறதுக்காக. அதனோட கைட்லைன் வேல்யூ வந்துட்டு கவர்மெண்ட் ஹார்டிகல்ச்சர் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2,42,000 ரூபாய் அந்த போர்டுல வந்து கைட்லைன் வேல்யூ இருக்கு. ஆனா அவங்க வந்து அவார்டு பண்ணதுல ஒரு சதீஷ் ரெட்டின்ற ஒரு ஃபார்மருக்கு வெறும் 77,000 ரூபாய் பண்ணியிருக்காங்க பர் ஏக்கருக்கு. அது சாரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம். இது எல்லாமே முடிச்சு கொடுக்கணும். அது இல்லாம நிறைய ஆர்பிட்டேஷன் கூப்பிட வேண்டிய இருக்கு. நிறைய ஃபைல் பெண்டிங்ல இருக்கு. அதை பத்தி சார் கிட்ட பேசியிருக்கிறோம். அது மூலமா எங்க அட்வொகேட் ஆனந்த் குமார் சாரையும் எங்களோட கூட